ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி சிங்கத்து மேலே விழும். ஆனால் புத்திசாலியான சிங்கம் புலியோட தாக்குதலை முடிஞ்சளவு தவிர்த்து எஸ்கேப் ஆகி அதோட வேகத்தை யூஸ் பண்ணி திருப்பி தாக்கும். விட்டு கொடுக்காத புலி ரொம்ப சுறுசுறுப்போட திருப்பி தாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு புலிக்கு உடம்பு ஃபுல்லாக தசைகள் சமமாக பறந்து விரிஞ்சு இருக்கிறதால அதோட 2 பின்னங்காலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது ரொம்ப நேரம் 2 பின்னங்காலில் நின்றுக்கிட்டு சிங்கத்தை தாக்கும். ஆனால் சிங்கத்தோட பின்னங்கால் ரொம்ப வீக்காக இருக்கும். ரொம்ப நேரம் 2 பின்னங்காலில் நின்றுக்கிட்டு சண்டை போட முடியாது. ஒரு சிங்கம் புத்திசாலித்தனத்தோட ஸ்பீடை யூஸ் பண்ணி கம்மியான பலத்தோட சண்டை தொடங்கும் போது ஆக்ரோஷமாக சண்டை போடலாம். ஆனால் நேரம் போக போக ஒரு புலி அளவுக்கு ரொம்ப நேரம் நின்று அதில் சண்டை போட முடியாது. அது சீக்கிரமே டயர்டாகி வீக் ஆகிடும். ஆனால் ஒரு புலி வலுவான கடியோட ஸ்ட்ராங்காகவும் சுறுசுறுப்பாகவும் நீளமான கோரைப்பற்களையும் நகங்களையும் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட அதிகமான தசை அடர்த்தியால் ரொம்ப நேரம் டயர்டாகாமல் சண்டை போட முடியும். இதுவே சிங்கத்தை கொள்ள போதுமானது. இந்த